மக்களே இப்போ பாருங்கள், நீங்கள் மத்திய அரசையும் நம்பாதீங்க. யாராவது ஊழல் இங்கே நடந்து போச்சுன்னா உடனே டெல்லிக்கு போகிறாங்க. ராத்திரி தான் அங்கே அட்மிஷன் கொடுக்குறாரு, அனுமதி கொடுக்குறாரு. இவரும் போகிறார், அவரும் போகிறார். தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக அமலாக்கத்துறை ரைடு செஞ்சிடாதீங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுறதுக்காக போகிறாங்க. 2 பேரையும் அரவணைச்சிக்கிறது மத்திய அரசு. எதுக்குன்னே புரியலை. மக்களுக்கு ஒரே குழப்பம். தமிழ்நாட்டில் பாஜக நிற்கிது, அதிமுக நிற்கிது, திமுகவும் போய் சொல்லுது, இவங்களுக்கும் ஆமாஞ்சாமி போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. யார் யாருக்கு யார் லிங்க்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் நடிகர் கட்சி போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவருக்கு அவங்க லிங்க்குங்கிறாங்க. மக்களை முட்டாளாக்குகிறார்கள். புரிஞ்சு நடந்துங்க. ஒரு பக்கம் ஊழல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு. ஒன்று கோர்ட்டில் ஒப்படைச்சி உள்ளே வைக்க வேண்டியானே, அப்படி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சாட்சி ஆதாரம் இருந்தால் உள்ளே ஓட்டி வைங்க சார். அதுதானே கேட்குது நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு என்ன வேணுங்கிறீங்க? சாட்சி ஆதாரம், ஒரு பேப்பர், அவ்வளோதான் கொடுங்க, 2 பேரும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விடையில் வரேன்.